நான் போய் அடுத்த தடவை குத்து அப்ப தெரியும் ஓட்டு என்ன விழுந்து. ஓகேமா, ரெண்டு பேருமே நீ போய் யாருக்கு ஓட்டு விழுதுன்னு பாத்துக்கோ. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? திவாகர் அண்ணாக்கு நான் இருப்பேன், எனக்கு அவர் இருப்பார். சண்டை போட்டாலும் ஒதுங்க கூடாது, எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். கதையை சொல்ல சொன்னா கதையா சொல்லிட்டு இருக்கிறானே. பேச ஆரம்பிச்சா நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தான். சொல்றேன் ப்ராடக்ட் தான். ஆமா, இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படுகிறது. எப்படி உனக்கு மட்டும் இவ்வளவு நடக்குது? இந்த மெஜாரிட்டி கேம்ல தான் அந்த அக்கா தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வீட்ல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியா? ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா டே 26 பிக் பாஸோட ரோஸ்டும் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டே ஸ்டார்ட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட் எங்க விட்டாங்களோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம்ன்ற பேர்ல விக்ராமும் அப்புறம் திவாகரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திவாகருக்கு வந்து விக்ராம் கிட்ட வந்து சொல்லுவாரு, என்னப்பா நீ நாமினேஷனுக்கு பயப்படுற, உனக்கு என்னப்பா உனக்கு பயமா, நாமினேஷனுக்கு பயமா? உடனே விக்ரம் சொல்லுவா, என்ன நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு பேச தெரியல, பாயிண்ட் சொல்லல, அதை வேணா சொல்லு, ஆனா நாமினேஷன் பயப்பட மாட்டேன் என்ன சொல்ல அப்படி சொல்ல. அது எவ்வளவோ பேர் உட்காந்து பெஞ்ச தூக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சொல்றதுக்கு உனக்கு பயம் என்ன வேணாலும் சொல்லு, பயம் நாமினேஷன் கொடுத்தவங்க சொல்ல. நான் யார் தெரியுமா, ஐ மீன் யார் தெரியுமா இல்ல, நான் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்கும் போதே வந்து அண்ணே எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வேணாம் அண்ணே, நான் வந்து மக்களை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா நீ வந்து பாத்தீங்கன்னா சார் உங்க நாமினேஷன் பாஸ் வேணாம்னு சொல்லும்போது மக்கள் எனக்கு ஓட்டு போடுவோம் சார் அவர்கிட்ட சொன்னவனா, இந்த பயம் கீயன்ற பேச்சு மட்டும் என்கிட்ட வேணாம். என்னப்பா அண்ணே மறுபடியும் சொல்றேன், அப்படி பத்தி இது இல்லைண்ணே அப்படின்னா, நீ வந்து எனக்கு வந்து நாமினேஷன்ல வரலன்னா நீ வேற யாராவது போய் கேளு, எனக்கு குத்துல நீ வேணா போய் குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை குத்து விக்கல் விக்ரம்க்கு அப்ப தெரியும் ஓட்டு என்ன விழுன்னு. குத்துலன்னா அது அவனுங்க பிரச்சனை, அதை வந்து ஏன் கிட்ட கேட்க கூடாது. நீ வேணா போய் குத்து, நீ வேணா போய் விக்ரம் அப்படின்னு சொல்லி குத்திட்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்ப பாத்துக்கலாமா, அடுத்த வாரம் 2 பேரும் நிப்போமா, நிக்கலாமே வா நிக்கலாமே, சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? அப்ப வந்து விக்ரம் சொல்லுவா, சரி நிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஓகேமா, ரெண்டு பேருமே நீ போய் யாருக்கு ஓட்டு விழுதுன்னு பாத்துக்கோ. நீ பாப்போம், ரெண்டு பேருமே நீ சூப்பர் பாப்போம், சூப்பர் பாப்போம், பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கனியும் கெமியும் வந்து வெளியே பேசிட்டு இருப்பாங்க பார்வதி பத்தி. அப்ப வந்து கனி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் எல்லாம் வந்து ஏதாவது இப்ப சூப்பர் டீலக்ஸ்ல ஏதாவது வேலை சொல்றாங்கன்னா உடனே என்ன பண்றேன், நான் பாத்திரம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவா. இப்ப பாத்திரம் தான் வளர்க்கணும், ஆனா இப்ப என்ன சொல்றா, பாத்திரம் வளர்க்கறது எனக்கு முடியவே இல்லை, 3 நாளா வளர்க்கணுமா அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனியக்கா சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் வேணும்னே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வாரம் உனக்கு பாத்திரம் விளக்க கொடுத்துருக்காங்க, எல்லா பாத்திரம் இழுத்து போட்டு விளக்க வேண்டியதானே, 3 நேரத்துக்கு மேல விளக்க மாட்டேன், எல்லாத்தையும் இதை கழுவி வைங்க, அப்போ நீ அவ்வளோ எனக்கு கிளீன் பண்ணது அவ்வளவு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரம்யா வந்து பாரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவா, நான் ஏன் பாரு உன்னை சொன்னேன்னா, நான் ஏன் வாட்டர் மெலனை சொன்னேன்னா அப்படின்றது வந்து அது சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா நான் வந்து கலையை தான் சொல்ல வந்தேன், நீ தான் வாண்டடா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னீங்க, ஒண்ணு நினைச்சா ஒண்ணு சொல்ற போல உன்னை சொல்லி விட்டேன். நீ சரி ரம்யா இங்கெல்லாம் பாருன்னு சொன்னியே, சரி பாருவே கேக்குறல, சரி அவ்வளவு கலை பாரு நீ தான். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பினா நாளைக்கு காலைல எழுந்திரும். காலைல எழுந்தோடனே பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா வியானா அப்புறமா பார்வதி நம்ம வாட்டர் மெலன் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வியானா சொல்லுவாங்க, அண்ணன் இங்க நிறைய குரூப்பிசம் இருக்குன்னு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உங்களை வந்து ஒரு மாதிரி திட்டுறாங்கல்ல, ஐ மீன் அந்த திட்டுறத வந்து நீங்க ஒரு மாதிரி வார்த்தை சொல்லி உங்களை பேசுறாங்க, ஆனா அதே வார்த்தை அவங்கள நாம சொன்னோம்னா அவங்க அஃபெண்ட் ஆயிடுறாங்க. அது வந்து சரியே இல்லை. எனக்கு இந்த வீட்டுல அந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த வீட்டுல நான் நிறைய பேர் கூட க்ளோஸ் கிடையாது, 2 பேர் கூட தான் க்ளோஸா இருந்தேன். அதுல வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்சரா, ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கூட தான் இருந்தா, அவங்க இப்ப இல்ல. அடுத்து சுபிக்ஷாக தான். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டே எனக்கு அவ ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தா ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ஐ பிகேம் க்ளோஸ் டு சுபிக்ஷா. வந்து எனக்கு வந்து இருக்க என்னோட நல்லது எல்லாத்தையும் இப்ப கொண்டு பேசிக்கிறதுக்கு. ஆனா உனக்கு பாரு வாட்டர் மெலன் ஸ்டார் இருக்காரு, வாட்டர் மெலனுக்கு நீ இருக்க, நீங்க 2 பேரும் எப்பவுமே மாரல் சப்போர்ட்டா 2 பேரும் இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டு போட்டவனே எல்லாரும் டான்ஸ் ஆட வச்சிருவாங்க வழக்கம் போல. டான்ஸ் ஆடி முடிச்சவனே பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு வந்து கடந்த சென்ற பாதை, அதாவது அந்த கதையில யார் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா கடைசியில வந்து சபரியும் எஃப்ஜே இருப்பாங்க. எஃப்ஜே கூட்டு பேச சொன்னோடனே எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு 2.5 மணி நேரம் பேசிட்டு 2.5 மணி நேரம் அப்படியே ஒரு படத்தை ஓட்டிட்டு அப்படி அதுல 1 hour இருக்கும் போதே நம்ம பார்வையில எழுந்த முடியும். ஐயோ அம்மா என்னால முடியலன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு என்னடா இவன் பாட்டு கதையா சொல்றான், கதை சொன்னா கதையா சொல்லிட்டு இருக்கான். நான் கூட தான் என் ட்ரெஸ் எல்லாம் ஏன் காசு போட்டு வாங்கினேன், என்னமோ இவன் மட்டும் தான் அவன் காசு போட்டு வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
வா முடியலப்பா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் உட்காருவாங்க. திருப்பி சொல்றாரு தம்பி நல்லா பேசட்டும், ஆனா ரொம்ப நேரம் லென்த்தா பேசுறாரு. எல்லாரும் தான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸும் நம்ம உழைச்சு வாங்கினது தான். ஒரு 1.5 மணி நேரம் கதை சொல்லுவான். கதை சொல்லி FJ கதை பத்தி பாத்தீங்கன்னா வந்து அவன் வந்து சின்ன வயசுல, அதாவது ஒரு லட்சியமே இல்லாத பையன், திடீர்னு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி, அது யாரு இப்பா தமிழா மாதிரி ஒரு ஆள் வந்து அவரை ரெகனைஸ் பண்ணி அவனை வந்து வளர்த்து விட்ட நிறைய பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க யாரையுமே மறக்காம அவங்கள பத்தி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக அவன் சொன்ன மாதிரி இருந்தது. அது வந்து அவன் லாயல்ட்டியை காட்டுது ஆக்சுவலி. அதனால ஆக்சுவலி கதை வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் அவன் கதை இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சபரி பேசும்போது எப்பயும் போல பேச ஆரம்பிச்சு எல்லாம் பேசிட்டு இருப்பான். சபரி ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் டவுனா தான் இருப்பான். பேசிட்டே இருக்கும்போது அப்புறம் சொல்லுவான், ஹக் கேட்பாரு. எல்லாரும் வந்து எனக்கு ஹக் கொடுங்க, நான் மென்டலி பிசிக்கலி ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் ஓடிப்பா அவருக்கு ஹக்கு கொடுப்பாங்க. அப்ப கூட நம்ம பார்வதி வரலையே, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் பேசி முடிச்ச அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்டுங்க. ஆமாங்க, நான் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவி நீங்க ஒரு நல்ல டேலண்ட்டை நீங்க எப்பவுமே உங்களுக்கு காமிச்சீங்கன்னா விஜய் டிவி அதை ஷோகேஸ் பண்ணும். நீங்க எல்லாருமே கூட விஜய் டிவி ப்ராடக்ட் தான், நீங்க நல்ல டேலண்ட் காமிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாரு. ஆனா பார்வதி பாத்தீங்கன்னா வெளியே போய் இவன் சொந்த டப்பாவே அடி நடிச்சுன்னு இருக்கான் இந்த எஃப்ஜே சரியான வந்து செல்ஃப் டப்பா பண்றதுலதான் அவனோட நம்பர் 1ன்ற மாதிரி வெளியே பேசிட்டு இருப்பாங்க. இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கலை வந்து சொல்லுவாரு, யாரு பெஸ்டா 2 பேரும் சொன்னது, ஒஸ்டா 2 பேரும் சொன்னது, அதுக்கப்புறம் ரொம்ப இவங்க சரியா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கல, ரொம்ப லாகிங்கா யார் சொன்னா அப்படின்ற மாதிரி 2 பேர் சூஸ் பண்ண சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அதுதான் கலையை வந்து கூப்பிட்டு கன்ஃபரன்ஸ் ரூம்ல சொல்லியிருப்பாங்க. அந்த கலையை வந்து வெளில சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே யாரும் சூஸ் பண்ணாங்கன்னா, நல்லா சொன்ன கதைக்குன்னு வந்து எல்லாருமே வந்து கனியக்கா, கலை, அப்புறம் வியானாவை சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம கனியோட கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலையோட கதை பாத்தீங்கன்னா வெளியே எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்தது, கலை யாருன்னு. ஆனா உள்ள வந்து அவன் கதை சொல்லும் போது அவனோட ஒப்பீனியனே எல்லாருக்கும் சேஞ்ச் ஆச்சு. அதனாலதான் நீ இத்தனை வாரம் உள்ள இருக்கன்றதுக்கும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா கதை வந்து நீ இந்த சின்ன வயசுல இவ்வளவு க்ரோத் த்ரூ பண்ணிருக்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுனாங்க. யாரு சரியா யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொன்னதுன்னா நிறைய பேர் வந்து துஷார் சொன்னாங்க. ஏன்னா துஷாரோட கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் பாய், ரொம்ப ஸ்வீட் லவ் பண்ண அந்த மாதிரி ஸ்கூல் போனேன் அது பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் வெரி 19 only. அதனால அவனுக்கு நிறைய டேலண்ட், அந்த கேபாப் பத்தி பேசிருக்கலாம், நிறைய பேசிருக்கான். பட் அதான் வந்து அவன் சொல்லவே இல்லை, அதான் வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவை சொன்னாங்க. ஏன்னா ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்க கதையில உங்க பாட்டை சொன்னதோட அந்த இன்னொரு பர்சன் ஏமாத்திட்டு போன பர்சன் பத்தி தான் நிறைய பேசுனீங்க. அவங்கள சுத்தியே கதை வந்துச்சு. ஆக்சுவலி நம்மளே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போனா வந்து ரம்யாவோட வந்து அவங்க இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இதுல எவ்வளவு வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி வந்தாங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சோம். பட் அதை பத்தி அவங்க பெருசா அப்படி சொல்லி எல்லாரும் ரம்யான்னு சொன்னோன்னே எல்லாருமே அஃபண்ட் ஆயிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, என்னோட உலகமே என்னோட லைஃபே வந்து நான் அவனை சுத்திதான் இருந்துச்சுன்றதுனால நான் அவனே இருந்தேன். அதனாலதான் நான் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரம்யாவுக்கு புரியவே இல்லை. ரம்யா, நான் அவங்கள பத்தி நாங்க கேட்க விரும்பல. we don't want him to, அவங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது, ரம்யாவே எங்களுக்கு தெரியும். அப்ப ரம்யாவோட கதை தானே தெரியும். அந்த பையன் எனக்கு இப்படி பண்ணா, அவன் அவ்வளவு பண்ணாலும் நான் திருப்பி அந்த பையன்கிட்டே பண்ணன்றது ஒரு டாக்ஸிக்கா இருந்தது, ரியலி டாக்ஸிக்கா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அவங்க அஃபண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து யாரு போரா சொன்னது பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொன்னது வாட்டர் மெலானும் எஃப்ஜே சொன்ன மாதிரி வந்து லாங்கா ஸ்டார்ட் 2 மணி நேரம் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் லாங்கா இருந்துச்சு. பட் நம்ம வாட்டர் மெலன் அந்த லாங் கிடையாது, 1.5 மணி நேரம் ஸ்டோரி தான். பட் ஆனா வந்து அது வந்து ரொம்ப கரிக்குலம் விட்ட மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு காலையிலன்ற மாதிரி ஆரம்பிச்சு 5th 6th 7th 8th சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கலைக்கும் நம்மளோட கனிக்கும் கொடுத்த உடனே பார்வதி உடனே, அக்கா எப்படிக்கா 5வது வாரம் நாமினேஷன் வந்து தப்பிச்சிங்கக்கா அப்படின்னு ஒரு அப்படின்னு நல்லா இங்க பாராட்டி வச்சுட்டு வெளியே போனோன்னு தொடர்ந்து 5வது முறையாக எப்படி சூப்பர் வாழ்த்துக்கள். குரூப்பிசம் பண்ணி வாங்கிட்டாங்க. அவங்க ஜென்ரலாவே நல்ல கதை சொல்லுவாங்கடா. கதை சொல்றாங்கன்னா அவங்கள விட்டுட்டு நம்ம வேற யாராவது சூஸ் பண்ணிக்கிறோம். உடனே அவங்களேவா சூஸ் பண்ணுவாங்க. இந்த மெஜாரிட்டி கேம்ல தான் அந்த அக்கா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா 5 வாரம் ஃப்ரீ பாஸ் தான் அப்படின்னு நீ கூட நல்லா பேசுற, உன் கதையை நல்லா சொல்லி கிழிச்சியா, நீ உங்கள்கிட்டே கிழிக்க காணா, நீ பேச வந்துட்ட அப்படியே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த வாரம் லாக்கர் ரூமோட லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே நேரத்துல நான் பெல் அடிச்சோன்னா எல்லாரும் போலாம். பட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நான் வந்து டைமிங்லாம் கிடையாது, நான் எப்ப சொல்லணும் அப்பதான் டைமிங் சொல்லுவாரு. எல்லாரும் ஓடி போய் விறுவிறுன்னு பொருள் எடுப்பாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்லுவார்,
ஏப்ரல் ஃபூல், யார் வேணா எப்ப வேணா எடுத்துக்கலாம், எல்லாருமே உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கங்கடா எடுத்துட்டு வாங்க. சாப்பாடு பொருள்லாம் செல்லுபடி ஆகாது, வெறும் உங்க திங்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும்ட்டாங்க. சரி, அப்புறம் எல்லாரும் அவங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு. ஏதாவது லாக்கர் ரூமோட டாஸ்க் இதோட முடிஞ்சிச்சு. ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கடைசியில வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டு, இங்க மனசாட்சிக்கு இதுவா யார் வந்து உண்மையா விளையாடுறா, யார் அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் போடுறா, யார் டிப்ளமசியா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பிளாஸ்மாவோட ரைட் சைட்ல இருங்க, ஐ மீன் லெஃப்ட் சைட்ல வாங்க. ரைட் சைட்ல நான் அப்படிதான் இருக்காங்கன்றவங்க இருங்கன்னு உடனே இவங்க பாதி பேரே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து சொல்லுவாங்க, நீங்க யார் வந்து அதிக பேரை நீங்க வந்து ரொம்ப அவங்க சரியாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கல நீங்க நினைக்கிறீங்க. அங்க இருக்கிறவங்க யாரு நினைக்கிறீங்கன்னு மோஸ்ட்லி எல்லாரும் எழுந்து வந்து அரோராவையும் துஷாரையும் தான் சொல்லுவாங்க. நீங்க இன்னும் சரியாவே பொட்டன்ஷியல் போடல, நீங்க அப்படியே தான் இருக்கீங்க, நீங்க சரியாவே பண்ண மாட்டீங்க, உங்களோட ஃபுல் இதுவே கொடுக்க மாட்டீங்க, நீங்க வரீங்க கேம்ல இருக்கீங்க பண்றீங்க போறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நீங்க எதை நோக்கி விளையாடுறீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒட்டு மொட்டுக்கா உட்கார கேள்வி கேட்பாரு. மொத்தமா சொல்லுவாரு, இந்த சீசன் வந்து பெஸ்ட் சீசன் எங்க சொல்ல முடியுதா, நீங்களே சொல்ல மாட்டீங்க, அப்ப வெளியில எப்படி சொல்லுவாங்க? இந்த வரைக்கும் நடத்தின வரைக்கும் எல்லாமே போதும், இதுக்கப்புறம் வந்து நான் இனிமே வந்து கேம் ரொம்ப டஃபா இருக்கும், பிசிக்கலா சரி மென்டலா சரி ஸ்ட்ரென்த் வைஸும் வந்து நீங்க ரொம்ப நிறைய இது பண்ற மாதிரி வந்து வைல்ட் கார்டு உள்ள வராங்க, வைல்ட் கார்டு வராங்க, நாளைக்கு வருவாங்க கண்டிப்பா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லார பத்தியும் தெரியும், எப்படி புரட்டி பரட்ட எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதனால நீங்க வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். இதுக்கப்புறம் வந்து நான் இல்ல என்னால இவங்க ஈக்குவலா ஓட முடியாது அப்படின்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இனிமேல் வந்து நான் ரெக்வெஸ்டா சொல்ல, இத நான் வந்து டிமாண்டா சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த டிப்ளமசி எல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படி சொல்லுங்க. டிப்ளமசி சொல்லக்கூடாது, அவங்க கோச்சுக்கிறாங்க, இவங்க குரூப்பிசம் சொல்றாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்கன்றது இந்த ஆன்சர் எல்லாம் வேணாம். தயவு செஞ்சு இனிமே உங்களோட உண்மைக்காக உங்களோட இதுக்காக நீங்க விளையாடுங்கன்னு பிக் பாஸ் வந்து முடியலடா உங்களோட. நான் ஏன் தெரியுமா இதை கூட ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு இருக்கீங்கடா, என்னால ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு ஃபுல் ஃபீட் பண்ற மாதிரி இருக்குடான்ற மாதிரி பிக் பாஸே கதறி. நான் வைத்த வார்த்தைகள் அதன் வெளிப்பாடுதான். இப்பவும் கவனிச்சிங்களா, ஒவ்வொரு அடியா உங்களை கைட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். இது வரைக்கும் இதுதான் நடந்துச்சு, இந்த வாரம் என்ன நடந்து நம்ம பாத்திருக்கோம். நாளைக்கு நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து என்ன கேக்குறான்னு பாப்போம். எனக்கு தர்பூசியே பொழந்தே ஆகணும், பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் பழக்க மாட்டார், எதையும் பண்ண மாட்டார், மேலோட்ட தூவிட்டு அவர் போயிடுவாருன்னு எனக்கு தோணுது. சரி, நாளைக்கு வீடியோல திருப்பி நம்ம பாப்போம். Until then, bye from Sassy Sangeeta. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye bye.